சரித்திரத்தை மாற்றி எழுதணும்னு வந்திருக்கோம். வரலாற்றில் மாபெரும் புரட்சியை உண்டு பண்ணணும்னு வந்திருக்கோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சின்னு சும்மா நம்ம பாட்டன் சொல்ல, நம்ம தாத்தன் சொல்ல, அது ஒரு பெரிய கனவு. அதை நம்ம செய்ய நினைக்கிறோம். இப்போ இங்கே 100 விழுக்காடு சரியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம ஆட்சி எப்படி இருக்குன்னு அச்சில் காணொலி ஆவணத்தினை கொடுக்குறோம். சரிவாதி பெண்களுக்கு அவங்களுக்கு உரிய உரிமையை அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம அனுமதிக்கிறோம். நமக்கு உடன்பாடு இல்லை. பெண்ணி அடிமைத்தனம், விடுதலை, உரிமைன்னு பேசுறதுல உடன்பாடு இல்லை. உரிமைனா யார்கிட்ட இருந்துச்சு? அந்த உரிமை நீ எத்தனை நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்தியா இப்போ தான் 33 விழுக்காட்டுக்கு இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு. சிவனை வணங்குவாங்க, ஆனால் 33 விழுக்காட்டுக்கு பேசி கொண்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு அது இல்லை. அது அவங்க உரிமை. அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம கையொட்டி ஆர்ப்பரித்து மகிழ்கிறோம். அவ்வளோதான். அதில் எந்த பெருமையும் இல்லை. நம்ம பிறவி கடமை செய்கிறோம். பெண்கள் நம் குலதெய்வங்கள் கொடுத்த விடுதலை தான் நாம் எல்லாம் பூமியில் உழவிக் கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும், உடன் பிறந்தாருக்கு தெரியும். அதில் நமக்கு எந்த பெருமையும் இல்லை. நம்ம கடமை இதை செய்கிறோம். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் இருக்குது. விடுதலை பெற்ற 80 ஆண்டுகால இந்தியாவில் அங்கீகரிக்கப்படாது. இந்த நாட்டில் பிறமொழியாளர்களுக்கு எவ்வளவு அரசியல் அதிகாரம், செல்வாக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் இருந்திருக்கு. தொழில், வர்த்தகம், கல்வி நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள் எவ்வளோ மேம்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் பண்டைய காலம் தொட்டு ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்களா? வள்ளுவ பெருமனார் சொல்கிறார், வேளாண்குடி மகனும் இருக்கணும், வேளாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், வண்ணார் இருக்கணும், நாவிதர் இருக்கணும், தச்சர் இருக்கணும், பண்டாரம் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும், மீனவன் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் ஒன்றா இசைந்து ஒருங்கிணைந்து வாழ்வது தான் சமூகம். அதை ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறவள எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பாரு. எல்லாரும் புறக்கணிக்கப்படாமல் அங்கீகரிக்கப்படணும். ஒரு தேசிய இன விடுதலைக்கு அரசியலை முன்னெடுக்கிற மகன் இதையெல்லாம் செய்யலைன்னா அது அர்த்தமற்றது. நம்ம நிலத்தில் நிற்கிற நாம் பிற மொழிவழி தேசிய இனங்களை பகை இனங்களாக்கி கொண்டு நம்ம இனத்தின் விடுதலை வெல்ல முடியாது. அதனால் எல்லா இனங்களையும் சேர்த்துக்கிறோம். நாம் பிற மாநிலத்தில் வாழும்போது அப்படி தான் வாழ்கிறோம். அந்தந்த மண்ணின் மக்கள் எடுக்கிற பிரிட்டனில் நம்ம பிள்ளைய எம்பி ஆகுதுன்னா அந்த நாட்டு அரசியல் தான். கனடாவில் நம்ம பிள்ளைய பொறுப்புக்கு வருதுன்னா அந்த நாட்டு அரசியல் தான். அப்படி தான் அவங்க இருக்கணும். அப்படி இல்லை, நம்ம தமிழர் நிலம், வளம், காடு, மலைன்னு பேசும்போது அவங்க அதை விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. நம்ம மொழி சிதைந்தழிஞ்சிருச்சு மீட்கணுங்கும்போது இவங்க தமிழ்னு பேசுவாங்க. இப்படி பேசுகிறதுல தான் நமக்கு முரண் வருது. ஆனால் அதையும் தாண்டி நம்ம நின்று வெல்லணும். நம்ம ஒரு புள்ளியிலேருந்து தொடங்குறோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நம்ம மொழி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு, ஒத்துக்கணும். நம்ம தமிழர்கள் இல்லை, நம்ம தமிழர்கள். நம்மகிட்ட தாய்மொழி இல்லை, வரலாறும் இல்லை, தொன்று தொட்ட வழிபாடும் இல்லை, தொன்று தொட்ட வேளாண்மையும் இல்லை, என் விதையே இல்லை. இருந்த நீர்வளத்தையும் இழந்தோம், நிலவளத்தையும் இழந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் நச்சு ஆலைகள், நச்சு காற்று, நச்சு நீர், நச்சு உணவு. அதனால் பிறக்கிற குழந்தை புற்றோட வருது. இப்போ நம்ம பிள்ளையை பிரசவம் பார்க்கல, குழந்தைய பிரசவம் பார்க்கல, புற்றுநோயை பிரசவம் பார்த்துட்ருக்கோம். இது மாற்றணும்னா நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, கடுமையான உழைப்பு. அதை தவிர உங்ககிட்ட இல்லை, என்கிட்டே ஒன்றும் இல்லை. நீங்கள் உழைங்க. நம்ம சத்தியத்தின் மக்கள் தலைவர் எனக்கு கற்பித்தார், நாம சாதாரணமானவர்கள், சாகலாம், தோற்கலாம். சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தில்லப்பா. சத்தியம் ஜெயிக்கும். நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் ஒரு நாள் வெல்லுவோம். வரலாறு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறதுனாரு. அதே தான் உங்களுடன் பிறந்தவன் உங்களுக்கு சொல்கிறேன்.